பட் எந்த ஸ்டேஜுக்கு உங்களை அதை கொண்டு போகணும்னா, நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்கு 24 மணி நேரம் வர வேண்டும். அந்த இடத்திற்கு நீங்கள் வந்துவிட்டால், நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் இன்னொரு இயேசுவை பார்க்கும். தேவையானது நீதிமான் என்கிற அறிவு மட்டுமல்ல, நீதிமான் என்கிற உணர்வு. கைத்தட்டும் ஒருத்தவர் ஆமென். ஆகியதான் பைபிள் சொல்லுது, எல்லா காவலோடும் உன்னுடைய உணர்வை, உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் நீ நீதிமான் என்கிற அந்த உணர்வை நீ காத்துக்கொள்ளும் போது ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தீர்க்க தரிசன காரியங்களை நான் ஒவ்வொரு வாரத்திலும் உங்கள்கிட்ட பேசிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்படி ஒரு யுகத்துக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். கடைசி காலங்களிலே ரகசியங்கள் வெளிப்பட போகிறது, முத்திரைகள் உடைக்கப்பட போகிறது. ஸோ ரகசியம் வெளிப்படும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ரகசியம் வெளிப்படும் போது என்ன நடக்கும்னா, எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் ரகசியமே சொல்லப்படுறது. ஹீலிங்கிறது ஒரு ரகசியம், ஹோலினஸ்ன்ற ஒரு ரகசியம், ஃபெய்த்ன்றது ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை ஒரு தூதனை அனுப்பி முத்திரையை உடைப்பாராம் தேவன். ஒரு தூதன் என்பது தேவனுடைய பிரசங்கி. அவன் ஒன்றுமே இல்லையாது, இட் இஸ் நத்திங்டா. ஐயா, விசுவாசம் மட்டும்தான் என் வரல நான் சொன்னேன். விசுவாசி கேட்டாலும் கர்த்தர் செய்வார் போ. அவன் போகும்போது சொல்லிட்டு போகிறான், விசுவாசிக்காவிட்டாலும் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார். ஒருத்தர் என்னை பார்த்து கேட்குறேன், என்னங்க தப்பாக வழி நடத்துறீங்க? இல்லையே, அவன் பாரு எவ்வளோ விசுவாசத்தோடு போகிறான் பாரு. உனக்கு விசுவாசம் தானே தேவை, அதை அவனுக்குள்ளே ஏற்படுத்திட்டு. ஸோ கஷ்டமானதால் எளிதாக்கி வைக்கிறார் தேவன். ஸோ முத்திரை உடைக்கப்படும் போது, விசுவாசத்தின் ரகசியம் வெளிப்படும் போது எல்லாரும் விசுவாசிப்பார்கள். அற்புதங்களின் ரகசியம் உடைக்கப்படும் போது எல்லாரும் அற்புதங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. காசு கொடுத்து ஒருத்தன் வெடி போடுறான், ஆனால் ஊரே பார்க்குறாங்க. காசு கொடுத்தவனுக்கு மட்டும் காசு கொடுத்தவன் கண்ணுக்கு மட்டுமா தெரியுது? இல்லை. அப்படித்தான் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது அது என்ன நடக்குது? தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தும் போது எல்லாருமே அவர் உடைக்கிறாரு, எல்லாருமே என்ன செய்கிறாங்க? அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுறாங்க. இவ்வளவுதானா அப்படின்ற அந்த முத்திரை உடைக்கப்பட்ட உடனே ரகசியம் வெளிப்படுது. ரகசியம் வெளிப்பட்ட உடனே எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிடும். டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுருவோம்ல, அதுதான் என் அன்புக்குரியவர்களே. ஸோ அந்த அந்த ரகசியங்கள், முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அவன் என்ன சொன்னார், உன்னுடைய நீ பேசின வீடியோவை திரும்ப திரும்ப நிறையா நீ கேளு. நிறைய விஷயத்தை கேட்டேன்னா புதுசாக இருக்கு எனக்கு, நான் நோட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அப்போ சொன்னால் நிறையா நீ திரும்ப கேளு, கேட்க மைண்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, என்றைக்குமே இல்லாத அளவுக்கு தேவன் நமக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார். ஸோ ஆகவே த பேஸ்மெண்ட் ஆஃப் நியூ கவர்னன்ட் ப்ரீச்சிங் இஸ் அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து இயேசு. ஸோ போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திவாரத்தை போடுவது எங்களால் கூடாது. அப்போ என்ன சொல்கிறார் பவுல்? போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் ஆகிய இயேசு. உங்கள் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கும் இயேசு தான் அஸ்திவாரம், நம்முடைய செயல்கள் அல்ல. ஆனால் நம்முடைய மனது மறுபடியும் செயல்கள் செய்யாவிட்டால் அது என்ன செய்து நம்மையே குற்றவாளியாக தீர்க்கிறது. The conscience, it takes the major role of Christian life. அதை பற்றி இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் என்று பேசிக்கிட்டு தான் வரோம், இன்னும் பேசிக்கிட்டு தான் தொடர்ந்து பேச போகிறோம். அப்போ நீதிமான் யார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டே இடையில நான் பேசிக்கிட்டே வரேன். போன வாரம் பார்த்தா நீதிமான் யார் சொல்லுங்கள்? தேவனுடைய வித்து தான் நீதிமானாக இருக்கிறான். ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? அப்போ தேவனுடைய வித்து நீதிமான். எங்கே சொல்கிறாரு? அவர்களுக்குள்ளே நோவா நீதிமானாய் இருந்தான். அதனுடைய ஒரு மொழிபெயர்ப்பில் நோவா தேவனுடைய வித்தாக இருந்தான். அப்போ யாரெல்லாம் தேவனுடைய வித்தோ அவங்கெல்லாம் நீதிமான், அவ்வளோதான். அப்போ அடுத்த வசனம் சொல்லுது, வித்தை பூமியில் மிருக ஜீவன்கள் வித்தையெல்லாம் உயிரோடு காக்கும்படிக்கு தேவன் அந்த பேழையை செய்ய சொன்னார். அப்படி உயிரோடு வித்துகளை பாதுகாக்கும் போது தேவன் தன்னுடைய வித்தையும் பாதுகாக்கிறார். எத்தனை நம்ம பார்த்தோம், மனுஷகுமாரர்கள், தேவகுமாரர்கள், மனுஷகுமாரத்திகள் எப்படி வித்து கரெக்ட் ஆயிடுச்சு. அதில் தேவனுடைய சீடு எதுவோ அது
வந்து தேவனுடைய வித்து. அது தேவனுடைய வித்து எல்லாம் நீதிமான். இயேசு யாரோட வித்து? பிதாவுடைய வித்து. அதனால் இயேசு என்னவாக இருந்தார்? நீதிமானாக இருந்தார். அப்போ நான் யாரோட வித்து? நான் இயேசுவின் வித்து. அப்போ நான் யாராக தான் இருக்கிறேன்? நீதிமானாக தான் இருக்கிறேன். நீதிமான் ஒன்று நீங்கள் வந்து தலை நிறைய என்ன தேய்ச்சவனே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீதிமான் ஒன்று மீசி எடுத்துட்டு ஆவியில் நிறைஞ்சு உருண்டு ஸ்பீக்கர் பாக்ஸை தள்ளி விடுறான்ல, அவனை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீதிமான் ஒன்று ஒரு வெள்ளை சட்டையை போட்டுட்டு இது நீங்கள் யோசிக்கிறீங்க. போடலாம், தப்பு இல்லை. நான் கூட வெள்ளை சட்டையெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீதிமான் என்பது நீதிமானா என்ன? இந்த பைபிள் வந்து மறைபொருட்கள் அடங்கிய ஒரு விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம், வேதம் அப்படின்னா அதான் அவன் சொல்கிறான். வே என்கிற வார்த்தை வந்து தமிழில் வந்து மறைவு அப்படின்றதுக்கு அர்த்தம். அதான் வேர் அப்படின்னா மறைந்திருக்கிறதுக்கு வேர். வந்து இந்த மாதிரி வேன் வர இடத்துலலாம் வந்து வேன்னா மீனிங் வந்து மறைவு. அப்போ வேதம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அதனால தான் மறைநூல்ன்றாங்க. இது கோடு வேர்டு. நீங்களாம் ஒரு அர்த்தத்தை சொல்லிவிட்டு உருட்டக்கூடாது. இந்த தேங்காயை வந்து நாய் உருட்டிக்கிட்டு இருந்த மாதிரி நீதிமானா நான் ஒரு படத்தை வச்சுட்டு இதான் நீதிமானா நீதிமான் இல்லை. மீசி எடுத்துனா நீதிமானா இப்போ பஞ்சாபில் ஒருத்தன் கூட ரசிக்கப்பட மாட்டான். ரசிக்கப்பட்டாலும் நீதிமான் கிடையாது. ஏன்னா அவன் தாடி மீசியோடு இருக்கிறானே. அப்போ நீதிமான்னா யார்? ஸோ பைபிள் இஸ் த டிக்ஷனரி ஆஃப் த பைபிள் வேர்ட்ஸ். பைபிளுடைய வார்த்தைக்கு பைபிள் தான் டிக்ஷனரி. நீங்கள் லிப்கோ டிக்ஷனரியிலையும் வந்து கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ பைபிள் நீதிமான்னு சொன்ன பிறகு நீதிமான் யாருன்னு பைபிள்லேயே பார்க்கணும். அப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீதிமானா யார் அப்படின்னு. அப்போ நீதி என்பது என்ன? இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வருவோம் நம்ம. ஸோ இந்த நீதிமான் கிறிஸ்துவுக்குள்ள அந்த ரத்தத்தில் கழுவப்பட்டனால நம்ம எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். நீதிமான் என்கிற அறிவு இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்குள்ளே வருவதற்கு ஆரம்பித்து விட்டது. ஆனால் விஷயம் என்னவென்றால், நீதிமான் என்கிற அறிவல்ல நீங்கள் நான் பேச போகிற விஷயம். தேவையானது நீதிமான் என்கிற அறிவு மட்டுமல்ல, நீதிமான் என்கிற உணர்வு. கைத்தட்டும் ஒருத்தவர். ஆமேன். தட்ஸ் த மேட்டர். தட்ஸ் த மேட்டர். நீதிமான் என்கிற அறிவு வேறு, நான் நீதிமான் என்கிற உணர்வு வேறு. இந்த அறிவு வேலை செய்யாது, இந்த உணர்வு தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செய்யும். இந்த உணர்வு மட்டும்தான் வேலை செய்யும். உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தையோட நோக்கம் நீங்கள் நீதிமான் என்கிற அறிவோடு இருக்க வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் நீதிமான் என்கிற அறிவோடு இருக்க வேண்டும் என்பதல்ல. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பட் எந்த ஸ்டேஜுக்கு உங்களை அதை கொண்டு போகணும்னா, நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்கு 24 மணி நேரம் வர வேண்டும். அந்த இடத்திற்கு நீங்கள் வந்துவிட்டால், நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் இன்னொரு இயேசுவை பார்க்கும். நரகம் உங்களுக்கு முன்பாக பயப்படும். வியாதிகள் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. நீங்கள் புறப்படும் போது பல 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறவர்கள் வியாதிகள் கூட சுகமடைய ஆரம்பிக்கும். அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசுகள் துரத்தப்பட ஆரம்பிக்கும். அநேக தேவனுடைய மனிதர்களை நான் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை நான் அவர்கள்ட்ட பார்க்குறேன். என்னென்னா, அவங்க வந்து ஒரு 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்பாக பிரசங்கம் பண்ண ஆளாக இருந்தாலும் சரி, இப்போ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளாக இருந்தாலும் சரி, தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்கள் பார்க்கும்போது, சமீபத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட சொன்னார். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், யாரை உனக்காக நான் எழும்பி வர பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. யாரை உனக்காக எழும்பி வர பண்ண வேண்டும். அப்போ இந்த வார்த்தை எங்கே வந்த வார்த்தை சொல்லுங்கள்? சவுல் போய் ஒரு அம்மாட்ட கேட்குறான். சூனியக்காரி ஒரு அம்மாட்ட போய் கேட்டவொன்னே அந்த அவன் சொல்கிறான் வந்து, உனக்கு யாரை அப்போ எந்திரிச்சு வர வைக்கணும் அப்படின்னு கேட்குறான். சாமுவேல் எழும்பி வர பண்ணோன்னா சாமுவேல் எழும்பி வருகிறான். அது சரி தவறுன்னு ஒரு பெரிய குரூப் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நான் வரல. ஆவியானவர் என்கிட்ட கேட்குறாரு, இந்த கடைசி நாட்களில் பூர்வ காலத்து தேவனுடைய மனிதர்களை தேவன் இந்த பூமியில் எழும்பி வர பண்ண போகிறார். அவர்களுடைய 2 விதத்தில் லிட்ரல் மீனிங்கும் அதில் இருக்குது, அதில் வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. அவருடைய ஊழியங்கள், அவர்களுடைய அபிஷேகங்கள் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறது. மோசேயினுடைய அபிஷேகம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறது. இப்போ விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் ஏன் இப்படி செத்தாங்க? அவர் ஏன் ஆக்சிடென்ட்டில் செத்தார்? இவன் இதில் செத்தார்? நான் கேட்குறேன், வண்டியை வந்து ஓட்ட தெரியாமல் ஓட்டினா யார் ஓட்டினாலும் வந்து மோதுது. சரி, கர்த்தர் பாதுகாக்கிற ஒத்துக்குவோம். அப்போ இப்போ ஒருத்தர் எரிச்சாங்களே நேற்று, யார் அவர் பேர் என்ன? கிரகம்
நேற்று நினைவு நாள். அவர் ஏன் செத்தார்னு கேட்குறதா? அடித்து நொறுக்கி எலும்பு நொறுக்கியிருக்காங்க நிறைய பேருக்கு. நீதிமான் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை இருக்கு. எலும்பு முறிஞ்சவனா நீதிமான் இல்லை, இப்படி வரக்கூடாது. எலும்பு முறிஞ்சவனா நீதிமான் இல்லைன்னு வரக்கூடாது. நீதிமானுக்கு எலும்பு முறிவதில்லை, எப்படி வா? எப்பவுமே கொல்லப்புற வாசல் வழியாக வராத. புரியுதா உங்களுக்கு? நீதிமானுக்கு எலும்பு முறியாது. எதுக்காக? நீதிமான்கள் வந்து எலும்பு முறியாமல் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்கிற இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுக்கு தான். எலும்பு முறிஞ்சவன்லாம் நீதிமானான்னு வரக்கூடாது. அப்படி பார்த்தா நல்ல எலும்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க நீதிமானா? எலும்பு முறியாதவன்லாம் நீதிமான், அதுவும் தப்பு. நீ எலும்புலேருந்தே வராதரா, நீ நீதிமான்லேருந்து வா. புரியுதா? ஆமாம், 95 வயசு சுருட்டு குடிச்சு ஒரு தாத்தா இங்கிட்டு போகிறாரு, ஆரோக்கியமாக இருக்கிறாரு. வந்து 85 வயசு இருக்குது, தண்ணி எப்படி குடிக்கணும், எப்படி ஆரோக்கியமாக வாழணும், அவர் எலும்புலாம் நல்லா தான் இருக்குது. நீதிமான் அவர்? எலும்புலேருந்து நீ வரக்கூடாது, நீதிமான்லேருந்து தான் வரணும். நீதிமான எலும்பு முறிக்கப்படுவில்லை. அப்போ அவன் ஆக்சிடெண்ட்டை வச்சவன் நீதிமானா நீ பார்க்காத. அவர் ஒரு நீதிமான். அப்படி தான் அங்கேருந்தா நீ இன்சிடென்ட்டுக்கு வரும். இந்த இன்சிடென்ட் நடக்கக்கூடாது, அப்படி தானே வந்திருக்கணும். ஓகே, எனிஹாவ் வந்து நான் செய்திக்கு வருகிறேன். அப்போ இவர்கள் வந்து இவருடைய பேச்சு எல்லாமே அசுத்தமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நல்லவர். அப்போ தேவன் தம்முடைய தாசர்களை வல்லமையாக பயன்படுத்தினார். தம்முடைய ஊழியக்காரர்களை அவர் அன்பாக பார்க்குறாராம். நீ மதியம் வந்து கர்த்தர் ராமன் என்றவர் சொன்னார், நான் ரசித்து பார்க்குற பல விஷயங்கள் உண்டு, உனக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆமாம், நீங்கள் ரசித்து பார்க்குற நிறைய விஷயம் உண்டு, விசுவாசத்தை கூட ரசித்து பார்க்குறீங்க. ரொம்ப பெரிய லெவலில் பேச ஜஸ்டின், நான் ரசித்து பார்க்குறது இந்த ஒன்று ஊழியக்காரன் சாப்பிட்றது அப்படின்னாரு. இந்த வார்த்தை எனக்கு அப்படியே என்னமோ பண்ணுச்சு சார். ஊழியக்காரன் சாப்பிட்றத அப்படியே பார்ப்பாரான் ரசித்து. எவ்வளோ பெரிய வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க தெரியுமா? ஏதோ ஒரு சாப்பிட்டு போகிறது விஷயம் இல்லைடா, அது நான் ரசிக்கிற விஷயம். என் பிள்ளை எனக்காண்டி எவ்வளோ வேலை பார்த்துட்டு நீ எப்படி உங்கள் பிள்ளை சாப்பிட்றத பார்க்குறீங்க? அப்போ வந்து அப்படி பார்க்குறாரு சார் அவர். தேவன் ரசிக்கிற காரியங்களில் ஒன்று நீதிமான ஊழியக்காரன் சாப்பிட்றது. இன்னும் சிறப்பாக சொல்ல, கரெக்டாக சொல்லணும்னா, என்கிட்ட சொன்ன வார்த்தை ஊழியக்காரன், நீதிமான் நான் சொல்லியிருந்துருக்கலாம், நீதிமான் சாப்பிட்ற ரசிக்கலாம். ஆனால் என்கிட்ட சொன்ன வார்த்தை வந்து ஊழியக்காரன் சாப்பிட்ற நான் ரொம்ப ரசிப்பேன். என் அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த அந்த அந்த ஃபோர் ஃபாதர்ஸ், அந்த பழைய ப்ராஃபட்ஸ், இவங்களோட அனாயிட்டிங்லாம் திரும்ப எந்திரிக்குது. நீங்கள் வேணாலும் பாருங்கள், திரும்ப அந்த கலரிங்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாதியில் அநேகர்கள் ஊழியர்கள் முடிக்கப்பட்டிருந்தால் அது மறுபடியும் நீங்கள் கண்டினியூ ஆகிறத பார்க்க போகிறீங்க. ஏன்னா தேவன் நியமித்ததை முடிக்காமல் விடவே மாட்டார். அப்போ இவர்கள் எல்லோரையும் நான் கூர்ந்து கவனிக்கும் போது, சமீபத்தில் ஒருத்தர் ஒரு 10,000 பேர் ஒரு 50,000 பேர் இருப்பாங்க அந்த கூட்டத்தில். ஓப்பன் கிரவுண்டில் அக்கினி எலியாவின் நாட்கள் இறங்கின அக்கினி இறங்குவதாக நான் பேசுகிறான். இப்போ அக்னின்னு நம்ம என்ன நினைப்போம்? கப்ப தானே, ஏன்னா நம்மகிட்ட பதிஞ்சிருச்சு. அது அக்னின்னா அப்படி ஆவியில் நிறையிறது. அக்னின்னா வெளியில் இருக்கணும். அக்னின்னு என்ன பண்ணால் ஃபயர் சார் அப்படின்னா, ஃபயர் சார் அது வரவே வராது நமக்கு. இப்போ எனக்கு ஒருத்தர் எலியாவின் அக்னி இறங்குவதாகனா கண்ணை தந்தவனை பார்க்கவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அவர் இதவே சொல்லலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவர் சொன்னது அந்த ஃபயரை தான் சொல்லியிருக்கிறாரு. எடுக்கிறேன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறேன், கப்பன்னு முடிஞ்சவொன்னே பார்த்தா அப்படியே ஃபயர் அப்படியே இறங்கியிருக்கு உள்ள. அந்த வீடியோவில் காட்டுறான், அந்த ஃபயர் இறங்கியிருக்கிறத காட்டுறான். என் அன்புக்குரியவர்களே, பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இட் ஹாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். வேறு கலரிங்குள்ளே வரப்போகிறோம். ஒருவேளை பழைய பிரசங்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்டேட் பண்ணிக்கணும், வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அப்டேட்டடை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது. இப்படி ஒரு முடிவுக்குள்ளே வரணும். இது நடக்குது. ஸோ இப்போ என்னன்னா, இவர்கள் எல்லோரும் ப்ரீச் பண்ணுற பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்றால், நான் கூர்ந்து கவனிக்கிறேன், இவங்க எல்லாருக்குள்ளும் தாங்கள் நீதிமான் என்கிற உணர்வு மிகுந்த ஆழமாக நிற்கிறது. ஆவி அன்னைக்கு ஒரு ரகசியம் சொன்னார். ஒன்று நான் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறேன், இது காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு பயன்படுத்த போகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறதுடைய ரகசியம் என்னவென்றால், நீ நீதிமான் என்கிற அறிவு நிலையிலிருந்து நீதிமான் என்கிற உணர்வு நிலைக்கு நீ கடந்து வருவாயாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். நீதிமான் என்கிற உணர்வு, அதை விட இந்த உலகத்தில் மேலானது எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லோரும் நீதிமான்கிற அறிவு உங்களுக்கு இருக்கலாம். ரத்தத்தில் நான் கழுவப்பட்டிருக்கிற நீதிமான்கிற அறிவு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு உணர்வு வந்துச்சுல, நீதிமான் என்கிற உணர்வு. அந்த உணர்வுல தான் நீங்க வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உணர்வு என்ன செய்யுதுன்னா, உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் உணர்வுகளின் வழியாகத்தான்
இந்த பூமிக்குள்ள என்ன செய்யுது? கட்டவிழ்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்கள் கிளான்ஸ் எல்லாம், உங்களுடைய சுரப்பிகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிப்பது உங்கள் உணர்ச்சிகளால். அழக்கூடிய உணர்ச்சி வந்த உடனே கண்ணீர் சுரப்பி வேலை செய்யுது. ஆமாம், நீங்கள் பிரியாணியை பற்றி பேசுகிறத உங்கள் காதில் கேட்டு சாப்பிடணும் அப்படின்ற உணர்ச்சி வந்த உடனே எச்சு என்ன செய்யுது? ஊறுது, சுரக்குது. எல்லாமே உணர்ச்சியின் அடிப்படையில் தான் சுரக்கிறது. அப்படித்தான் இந்த உலகத்துக்குள்ளே உங்களுக்குள்ள இந்த ஜீவ ஊற்று சுரக்கப் போவதும் உங்கள் உணர்வுகளின் அடிப்படையில் தான். ஆகவே உங்கள் உணர்வுகள் ரொம்ப முக்கியமானது. அது உங்கள் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே தேவன் என்ன சொல்கிறார்? நீ நீதிமான் என்கிற அறிவு நிலையில் இருந்து நீதிமான் என்கிற உணர்வு நிலைக்கு நீ வரும்போது, நீதிமானுடைய சரீரத்தில் என்னவெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் உன்னுடைய சரீரத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது. நீதிமானுடைய ஊழியங்களில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் என்னுடைய ஊழியங்களில் நடைபெற ஆரம்பிக்கிறது. என் அருமை மகன், நீதிமான் என்கிற உணர்வுக்குள்ளே கடந்து வரும்படி நான் விரும்புகிறேன். நீதிமான் என்கிற உணர்வு, நான் நீதிமான் என்கிற உணர்வு, இந்த உணர்வு தான் இப்ப மேட்டர். கிருபை பிரசங்கிகள், கிருபை பிரசங்கத்தை கேட்கிற எல்லாருக்குமே அல்லது ஃபினிஷ்ட் ஒர்க் கேட்கிற எல்லாருக்குமே ஒன்று தெரியும், நாங்கள் நீதிமான். அது அறிவு. உலகத்தில் இருக்கிற அது நல்லது, ஒன்றுமே இல்லாததுக்கு அது எவ்வளோ சிறந்தது. அறிவு தான் உங்களுக்கு உணர்ச்சியை கொண்டு வரும். அதை நான் அடுத்து பேசுகிறேன். ஹவு இந்த கனெக்டிவிட்டி பிட்வீன் த நாலேஜ் அண்ட் த ஃபீலிங்ஸ். எப்போவுமே அறிவு தான் உங்களுக்கு உணர்ச்சியை கொண்டு வரும். அறிவு ரொம்ப முக்கியம். ஆனால் அடுத்த நன்மைக்கு வாங்க நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஒருத்தவங்களை கூட்டு போய் கடவுள் நல்லவர்ப்பா அப்படின்னு சொன்னால் சொல்லுவோம், ஆமாம் நல்லவராக இருந்தால் தாங்க அவர் கடவுள் அப்படின்னா. எப்படி சர்ச்சில் நேரம் மைக்கு பிடிச்ச கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன வெளியிலேருந்து ஒருத்தர் உட்காந்து சொன்னாங்க, கர்த்தர் கடவுள் நல்லவராக இருந்தால் தான் கடவுள். இது புரியல, நீங்கள் பூக்கடைக்கு எதுக்கு விளம்பரம் வைக்கிறீங்கன்னு நான் கேட்பான். அவன் சொல்கிறான் கடவுள் நல்லவர்னு, அது அறிவு. ஆனால் நம்ம சொல்கிறோம்ல கர்த்தர் நல்லவர், அது உணர்வு. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி, கையை தட்டுங்களா ஒரு தடவை இருக்கு, ருசித்து பாருங்கள். இந்த நல்லவர் என்கிற நாலேஜுக்கும் நல்லவர் என்கிற ருசிக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படிதான் நீதிமான் என்கிற அறிவுக்கும் நீதிமான் என்கிற ருசிக்கும், கையை தட்டுங்க ஒரு தடவை, வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த உணர்ச்சியை நீங்க ரொம்ப சென்சிட்டிவா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இதுதான் ஜீவ ஊற்று. ஆகையால் தான் பைபிள் சொல்லுது, எல்லா காவலோடும் உன்னுடைய உணர்வை, உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் நீ நீதிமான் என்கிற அந்த உணர்வை நீ காத்துக்கொள்ளும் போது ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இங்கிருந்து நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்றால் நீதிமான் என்கிற உணர்வு எனக்குள்ள இல்லைன்னு வச்சுக்காங்களேன், என் வேர்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா வராது. நீதிமான் என்கிற அறிவு வேறு, நீதிமான் என்கிற உணர்வு வேறு. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானா இருக்கிறேன். இந்த இரவு வேளையிலிருந்து இந்த உணர்வை சஸ்டெயின் ஆகட்டும் உங்களுக்குள்ள. ஆமென். அந்த உணர்வு சஸ்டெயின் ஆகட்டும். சும்மா நீதிமான் நீதிமான் வரட்டும் வார்த்தை அல்ல, உணர்ச்சிக்குள் வாருங்கள். என்ற உணர்வுகள் தான் உங்கள் கிளான்ஸை வேலை செய்ய வைக்கிறது. ஆமென். சோகம் கண்ணீர் சுரப்பியையும், பசி என்னத வாட்ஸ் தட், அந்த எச்சில் ஊறக்கூடிய சுரப்பியையும், கோபம், ஹைட்ரோகுளோரிக்கு இப்படி பலவிதமான ஆசிட் எல்லாம் உங்களுக்குள்ள என்ன செய்யுது? கெட்ட எண்ணங்கள், கெட்ட உணர்வுகள், கெட்ட விதமானதை சுரக்க வைக்குது. நல்ல விஷயங்கள் நல்ல சுரப்பிகளை சுரக்க வைக்கிறது. அப்போ உங்கள் ஒட்டுமொத்த லைஃப்பை தேவன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாருன்னா, உணர்ச்சி, உணர்வு. என் பிள்ளை அப்படி சிரிச்சான்னா அது ஊறணும், என் பிள்ளை மகிழ்ச்சி ஆனானா இது ஊறணும். அப்போ அவன் படைக்க போகிற உலகமும் உங்களுடைய உணர்வோடு சம்மந்தப்பட்டது. தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. உங்கள் என்ஜாய்மெண்ட்டோட சேர்ந்து தான் உங்கள் பவரே வச்சிருக்கிறாரு. யுவர் பவர் இஸ் கனெக்டட் வித் யுவர் என்ஜாய்மெண்ட், வித் யுவர் ஹாப்பினஸ், வித் யுவர் கான்சியன்ஸ், வித் யுவர் ஃபீலிங்ஸ். அதனால தான் தேவனுடைய வார்த்தையுடைய கர்த்தர் நீங்கள் சொன்னார், என்னுடைய வார்த்தையுடைய மேஜர் ரோல் மனுஷனுக்குள்ள என்னன்னா, அவனுடைய கான்சியன்ஸை ரெஸ்டோர் பண்ணுறது, அவனுடைய மனசாட்சியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. அது என்ன சொல்றது? மறுரூபப்படுத்துவது. ஏன் அதை மறுரூபப்படுத்தணும்? அது மறுரூபமானால் தான் ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்பட்டு வரும். அதனால என்னதான் ஜோம் பண்ணி, என்னதான் நீ அந்நிய பாஷையில் பேசி 1000 தோத்திர பலி பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு கசப்போட இருக்கும்போது ஆசிட் தான் சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏன்னா நீங்கள் செய்கிற செயல்கள்லாம் எதுவும் கிடையாது, உங்கள் உணர்ச்சி.
அப்போ பைபிள் வாசிக்கிறது, வேத வார்த்தை எல்லாமே என்னன்னா உங்கள் ஆத்துமாவோடு தொடர்புடையது. அவர் உன் ஆத்துமாவை தேற்றி உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சோல் கனெக்டடு. God is always connected with your soul. He is in spirit and he wants to restore your soul, because through that soul only he can restore the whole world and your life and your body and your family. எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ண போகிறது ஒரு சோல் தான். சிலர் பாருங்கள், எப்போவுமே சின் கான்சியஸ்லேயே இருப்பாங்க. தாங்க செஞ்ச பாவத்தை யோசிப்பாங்க, இல்லை மற்றவங்க செஞ்ச பாவத்தை யோசிப்பாங்க, இல்லை மற்றவங்க சொல்லி கொடுத்தது வழியாகவே ஒருத்தனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி என்ன சரிதானா, எங்கே இருக்கேன்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. என்னப்பா எதுவும் கேட்கல, இல்லை நான் இப்போ வேற ஒரு வேர்ல்டில் இருந்தேன். அப்போ உங்களுடைய உணர்ச்சி, உங்கள் உணர்வு, அதை எதெல்லாம் டேமேஜ் பண்ணுதோ அதெல்லாம் அனுமதிக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சுத்த மனசாட்சி என்கிற தலைப்பில் பேச விரும்புகிறேன். எதுக்கு இந்த கான்சியஸு? இதை பற்றி எதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசிக்கணும்? என் அன்புக்குரியவர்களே, நீதிமான் என்கிற உணர்வு அங்கே தான் வந்து உட்காருது. அந்த நாட்களில் பிசாசை பார்த்து தைரியமாக துரத்துனாங்கன்னா நீதிமான் என்கிற அறிவு மட்டுமல்ல, நீதிமான்கிற உணர்வு. ஆனால் முதலாவது தேவையானது நீதிமான் என்கிற அறிவு. ஏனென்றால் உங்களுடைய உணர்வானது எல்லா அறிவோடு, அப்படிதான் பைபிள் சொல்லுது, சகல அறிவோடு உங்கள் உணர்வு என்ன செய்யணும்? பெருகணும். அப்படிதான் சொல்லுது. ஃபீலிங்ஸ் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த நாலேஜ். பை த நாலேஜ். அறிவு தான் உங்களுக்கு உணர்ச்சியை கொண்டு வருது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையாங்க? ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டும் போது அறிவு வருகிறது. அந்த அறிவு வந்த உடனே உணர்ச்சி வருகிறது. இப்போ ஒரு 8 வயசு பையனாக இருக்கும்போது உங்கள் அப்பாட்ட ஒரு ஆள் சண்டை போடுறாரு அப்படின்னா நீங்கள் அழுகிறீங்க. ஆனால் அதே இது நீங்கள் 25 வயசு இருக்கும்போது உங்கள் அப்பாட்ட சண்டை போடுறான்னா முன்னாடி இப்போ என்ன செய்றீங்க? நில்றா, என்ன வேணாங்க. அறிவு வந்த உடனே என்ன வருது? உணர்ச்சி வருது. ஏன்னா உணர்ச்சியெல்லாம் அறிவோடு சம்மந்தப்பட்டது. இப்போ நான் அந்த ஏரியாவுக்கு வரல. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 கேட்குறப்ப ஒரு உணர்ச்சி இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்குள்ள இன்னும் பெருகிறதுக்கு இடம் கொடுங்க. ஜோம் பண்ணும்போது மதியம் ஜோம் பண்ணேன், நீதிமான் உணர்வோடு அப்படி ஒரு தூக்கத்தை போட்டேன். தூங்கி எந்திரிக்கும் போது அந்த உணர்ச்சியை காணோம். கர்த்தர் சொன்னார், எப்படி இருக்குன்னாரு. இப்படி தான் நான் தூங்கி எந்திரிச்சேன். அப்போ பார்த்து காற்று கடல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உடனே எந்திரிச்சு காற்று இறையாதே, கடல் அமைதியாரு நான் சொன்னேன்னா எப்படி நான் மெயின்டைன் பண்ணியிருப்பேன்? அதை யோசி. எனக்குள்ள அது எவ்வளவு ஆழமாக இருந்திருக்கும் யோசி. சப்கான்சியஸ், மேல் மனது, உள் மனது, ஆழ் மனது, அத்தனையிலும் நான், என்னுடைய ரத்தம் அணு அத்தனையிலும் நான் ஒரு நீதிமான். இதுக்குள்ள வந்துட்டீங்க. உங்களை 100 பேர் எதிர்மறையாக பார்த்தாலும் அது உங்களுக்கு தலை முடிய கூட வசைக்காது. ஆமாம், நீதிமான் என்கிற உணர்வு. இந்த உணர்வு வருவதற்கு உங்களுக்கு அறிவு வர வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. அல்லது அவர்தாமே என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணு மாக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் எல்லா பாவ வியாதிகளிலிருந்து நான் சுகமானேன். நான் அன்று நீதி செய்ததால் நான் நீதிமான் அல்ல. கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு பின்னாடி பாவம் செய்வதான் பாவி அல்ல. நீங்கள் நீதிமான்ங்கிற, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் இந்த நீதிமான்ற உணர்வை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் போகிறேன். உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் நீங்கள் சிலுவையோடு கனெக்ட் பண்ணியே செய்யுங்க. அவ்வளோதான் மேட்ரு. கைத்தட்டும் கொடுத்தா இருக்குது. போன வாரம் சொன்னேன், பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் சிலுவையோடு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொன்னார்? உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் சிலுவையோடு கனெக்ட் பண்ணு. நீதிமான் என்ற உணர்வு வேறு விட்டும் இடத்து எழும்பும். தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய நோக்கம் வேறு விதமாக இருக்கிறது. சொல்லுங்க, கத்தி எடுத்து ஒருத்தன் உடம்புல கிழிக்கிறது, வயிற்ற கிழிக்கிறது தப்பா ரைட்டா? சொல்லுங்க. அப்போ ஊருக்குள்ள இருக்க கைனகாலஜிஸ்ட் எல்லாரையும் சிசேரியன் பண்ணீங்கன்னா தூக்குள்ள வைங்க. ஏன்னா குறைஞ்சது மாசத்துல 3 பேர் வயிற்று என்ன செய்கிறாங்க? கிழிக்கிறாங்க. அப்போ வயிற்று கிழிக்கிறது தப்பா ரைட்டா என்பது நோக்கத்தை பொறுத்தது. இப்போ நான் ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறேன். இந்த மெசேஜையும் நீங்கள் வெறும் மெசேஜை எடுத்து பார்க்கக்கூடாது,
நோக்கத்தை பார்க்க வேண்டும். ஆமாம், இன்ட்ரோ கொடுத்துட்டு தான் நான் கொடுக்குறேன். அப்போ உங்களுடைய எல்லா செயல்களையும் நீதிமான்ங்கிற உணர்வில் இருந்து செய்யுங்கள். இந்த செயலுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று செய்யுங்கள். 5 நாள் ஒருத்தன் வந்து ஒழுக்கமாக இருக்கான் சார், 6வது வந்து பிரைஸ் தல்லா அழிமா நான் நாவில் நிறையறான் சார். சரியா? இன்னொருத்தன் 5 நாளில் 4 நாள் பாவம் செய்கிறான் சார். அவனுடைய பலவீனத்தில் பாவம் செய்கிறான். பாவம் செஞ்சுட்டு திரும்ப சர்ச்சில் வந்து நின்றுட்டு ஓ ரபாலா சந்து நாவில் ஆண்டவரே என்னை நீதிமானை மாற்றிருக்கிற ஸ்தோத்திரன்றான். ஏன் கேள்வி, இவங்க 2 பேரில் எவனுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கு? பாவம் செய்கிறவன் ஒரு வீட்டில் சொல்லக்கூடாது. பாவம் செய்த பின்பும் தேவனை நேசிக்கிறான் ஒருத்தன் வந்து நிற்கிறான்னா, நான் சொல்றேன் சார், இவனை விட அவனுக்கு விசுவாசம் அதிக அளவில் இருக்கிறது. இது அவ்வளவு சாதாரணமாய் நீங்கள் இடைப்பட முடியாது, அவ்வளவு சாதாரணமாய் நீங்கள் செய்து விடவும் முடியாது. இப்ப God is blessing his people not according to their willpower but according to their faith. இது ஏற்றுக்கொள்ள முடியாத சத்தியம், ஆனால் இதுதான் சத்தியம். அதாவது இருங்க, நான் வாசிக்கிறேன், அந்த 2 stages எழுதியிருக்கிறேன். அதாவது எல்லா செயல்களிலும் நீதிமான் என்கிற எண்ணத்தோடு தெளிவோடு செய்வது. இங்க செயல்கள் மாறவே இல்லை, செயல்கள் அப்படியே தான் இருக்கு, ஆனால் எண்ணம் மட்டும் ஸ்ட்ராங்காக நிற்குது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ், நீதி என்கிற எண்ணத்திற்கு ஏற்றார் போல எல்லா செயல்களும் மாறுவது. கைத்தட்டு கொடுத்தவருக்கு நீதிமான் என்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா ஆனாதான் உங்க செயல்கள் நீதிமானின் செயல்களை என்ன செய்யும்? மாறும். அப்ப நீதிமான் எண்ணம் ஸ்ட்ராங் ஆகணும்னா செயல்கள் மாறாத போதே நீங்கள் நீதிமான் என்கிற எண்ணத்தில் இருக்க வேண்டும். புரியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவங்களுக்கு புரிய வைப்பார். ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டீங்க, பழைய திருடனாக இருக்கிறீங்க, திடீர்னு காக்கி சட்டையை பார்த்த உடனே என்ன மைண்ட் என்ன செய்யுது? அங்கிட்டு போலீஸ் இருக்கான்னு ஊர இல்லைடா, இப்போ நீ ஒரு தப்பும் பண்ணலை, பாவம் போயிடுச்சு, பாவ உணர்வு. ஆமாம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு செயல் என்கிறதில் பாவத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த வசனங்கள் இருக்கட்டும், இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் நீதிமான்கிற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. உங்கள் பாவ காரியங்களில் இருக்கும்போது கூட நீங்கள் நீதிமான் என்கிற உணர்வு, இவங்களும் சொல்லி தருவாங்க, நீதிமான் மறந்துடாதப்பா, ஜஸ்ட் டு ஸ்டாப் தட் சின். அது அவங்க சொல்லி தருது. நான் சொல்றது, டு எஸ்டாப்ளிஷ் த ஃபீலிங் தட் யூ ஆர் அ ரைச்சியஸ் மேன். அப்ப அந்த ஃபீல் உனக்கு வரணும்னா என்ன நடந்திருக்கின்ற அறிவு உனக்கு வர வேண்டும். இயேசுவின் ரத்தம் எந்த அளவிற்கு எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, அது எப்படி என்னை நீதிமானாக்கி இருக்கிறது, நேற்றைய நிலைமையில் இருந்தா இன்றைய நிலைமை இருந்தா நாளைய நிலைமைக்கு சேர்த்து என்னை நீதிமானாக்கி இருக்கிறதா. இப்படி தொடர்ந்து நீங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது செயல்களில் மாற்றம் இல்லாமல் பாவங்கள் போய்கொண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசுல வந்து ஸ்ட்ராங்கா நீதிமான் ஆயிட்டீங்களே, இனி அடுத்து என்ன தெரியுமா நடக்கும்? இந்த மனசுல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் மாற ஆரம்பிக்கும். கையை தட்டுங்க நல்லா. இந்த மெசேஜ்ல முக்கியமான வரிகளில் ஒன்று, தொடர்ந்து நீதிமான்கிற எண்ணம் எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே அடுத்து என்ன நடக்குதுன்னா செயல்கள் மாற ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் உங்கள் செயல்கள் உங்கள் எண்ணங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, அந்த அறிவு எனக்குள்ள ஒரு உணர்ச்சியை கொண்டு வர வேண்டும். நீதிமான் என்கிற உணர்ச்சி, உணர்வு, இதைத்தான் உணர்வின் பூரண நிச்சயம் என்று சொல்லுகிறார்கள். கொலோசையர் 2:2 வாசிப்போம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று. உணர்வின் பூரண கிறிஸ்துவை குறித்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா, சிலுவையில் அவர் செஞ்சு தெரிஞ்சிட்டீங்கன்னா, உணர்வின் பூரண நிச்சயத்துக்குள்ள நீங்க வந்துருவீங்களா? அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தில் வந்துட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆசீர்வாத ஐஸ்வர்யம் இருக்கான், the richness. அப்ப அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தில் இருக்கிறவன் அந்த பூரணமான எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அவன் பங்குதாரராய் மாறுகிறான். நன்றாக கரங்களை தட்டி அந்த கடைசி 2 வரியை வாசிமா. கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை அங்கிருந்து வாசி. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற. எல்லாம் சொல்லுங்க, இது ஒரு ரகசியம். எல்லாம் சொல்லுங்க. மனிதனை நீதிமான் ஆக்கினது ஒரு ரகசியம். நான் எப்படி நீதிமான் தெரியுமா? அது ஒரு ரகசியம்.
அது ஒரு ரகசியம். இப்போ நான் பேச போகிறேன் எப்படி வந்து ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது அவன் மனநிலை எப்படி இருந்துச்சு, எப்போ அந்த கான்ஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பழத்தை சாப்பிட்டோன்னு எது வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஆப்ரேட் ஆக ஒரு 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 ஃபேக்ட்ரியை ஓட ஆரம்பிச்சிருச்சு. மெயின் ஆன் பண்ணி விட்டான். அந்த ஃபேக்ட்ரி பேர் கான்ஷியன்ஸ், அது மனசாட்சி. இந்த மனசாட்சி ஆப்ரேட் ஆக ஆரம்பித்த உடனே இவன் பாவம் செஞ்சுட்டான், மீறிட்டான்ற என்ன முதல் கேஸாக வரும். அந்த கேஸ் வந்த உடனே தேவன் வந்து உன்னை நான் மன்னிச்சிட்டேன்டா அப்படின்னு சொன்னாலும், தேவன் என்ன மன்னிச்சிட்டாரு, ஆனால் என்னால் என்ன மன்னிக்க முடியாது சார் என்கிற இடத்திற்கு மனிதன் கடந்து வருகிறான். அந்த இடத்திற்கு அவனை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பிசாசின் திட்டமாக இருந்தது. இப்போ நான் பேசுகிறேன், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் வந்ததுக்கப்புறம் மனுஷனுக்கு எப்படி மனசாட்சி ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மனசாட்சியின் காலம் தொடங்குது. இந்த மனசாட்சி ஆப்ரேட் ஆன உடனே தேவன் மன்னிச்சாலும் மனுஷன் தன்னை மன்னிக்க மாட்டேன்றான் சார். இன்னைக்கு அதுதான் சிக்கல். உங்கள் அத்தனை பேர் பார்த்து மன்னிச்சிட்டாரு. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்கள் உங்களை மன்னிக்காமல் இருக்கிறீங்க. உங்களுக்கு அநேகம் நீங்கள் உங்களை மன்னிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஜெபிக்கலைன்னா நீ உன்னை மன்னிக்க மாட்டேன்ற, ஆனால் அவர் மன்னிக்க தயாராக இருக்கிறாரு, மன்னிச்சுட்டாரு. அப்போ இந்த மனசாட்சியுடைய ஒரு கொடூரத்தன்மை ஒன்று இருக்குது. அதில் இந்த மனசாட்சி கட்டுறாரு மாதிரி அடுத்த தேவன் என்ன செய்யறாருன்றதை நாம் பேசுவோம். சீக்கிரம் அவசியமா ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உங்களுக்கு எத்தனை பேர் அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க விரும்புகிறீர்கள்? கமான், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பேர் அந்த ஐஸ்வர்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற விரும்புகிறீர்கள்? ஐஸ்வர்யம்னா மணி மட்டும் கிடையாது, ஐஸ்வர்யம்னா ரிச்னஸ். அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரிச்னஸ் இருக்கான், அதனுடைய விளைவுகள். கானானுக்கு ஒரு ரிச்னஸ் இந்த மாதிரி இந்த உணர்வின் பூரண நிச்சயத்துக்குள்ள வந்துட்டானா பெரிய ரிச்னஸ் ஒன்று ரெடியா இருக்கு. அந்த ரிச்னஸ் நீ கனெக்ட் ஆகணும்னா உன் மனசுல நீ நீதிமான்ங்கிற உணர்வின் பூரண நிச்சயம் உனக்குள் இருக்க வேண்டும். அந்த உணர்வு மட்டும் கிடையாதான், உணர்வுல நிச்சயமா, நிச்சயம் மட்டும் கிடையாதான், பூரண நிச்சயம். நான் நீதிமான். இது எந்த அளவு நீங்கள் கிறிஸ்து செய்து முடித்த ரகசியத்தை புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கும். எனக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ற விஷயம், இயேசு சிலுவையிலே எனக்காக என்ன முடித்தார். தட் இஸ் த ஃபவுண்டேஷன். கானான் என்பது அந்த ஃபவுண்டேஷன் மேல இருக்க ஒரு பில்டிங். சூப்பர் நேச்சுரல் இன்னொரு பில்டிங். ஆமா, வியாதி இல்லாத உலகம் 4வது பில்டிங். இது எல்லாம் இதனுடைய விளைவுகள். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்காங்க, போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் இயேசு சிலுவையிலே முடித்தது. அதை மறுபடி இந்த வருஷத்தில் அதிகமாக நான் கிருபையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து செய்து முடித்ததை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதை முடிக்க பேச உங்களுக்குள்ள இந்த நீதிமான்கிற உணர்வு அதிகமாகிறது. அந்த உணர்வு அதிகமான உடனே அதிலிருந்து பூரண நிச்சயம் வருகிறது. அந்த நிச்சயத்திலிருந்து ஐஸ்வர்யம், அதற்கான ஐஸ்வர்யம், அந்த வெளிப்பாட்டுக்கான ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கிறது. சத்தியத்தில் அப்டேட்டட் மெசேஜில் அப்டேட்டட் மெசேஜ்னு இருக்குது. ஏற்கனவே இருக்கிறத அப்டேட் பண்ணுறது. கன்ஸ்ட்ரக்டிவ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மெசேஜ்னு இருக்குது. ஏற்கனவே கேட்டதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இன்னொன்று அப்டேட் பண்ணுறது, இன்னொன்று நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, இன்னொன்று யூ டர்ன் எடுக்கிறது. இது வரைக்கும் செஞ்சதே யூ டர்ன் பண்ண வச்சிடும் அந்த மெசேஜ். இன்னொரு மெசேஜ் டேர்னிங் பாயிண்ட். இப்படி மெசேஜில் பல கேட்டகரி இருக்குது. நான் கிரேஸ்குள்ளே வந்ததும் யூ டர்னு டோட்டலாக எந்த திசையில் போனேனோ அப்படி ஆப்போசிட் யூ டர்ன் எடுத்து அடுத்த திசைக்கு போனேன் நான். இன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு நீ சொல்கிறது வந்து அப்டேட்டட் மெசேஜ். காணான் வந்து அப்டேஷனு. ஆனால் இன்னைக்கு பேசுகிற மெசேஜ் டேர்னிங் பாயிண்ட். உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பூமியில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட முடியும். ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஆமென். இந்த ரகசியத்தினுடைய பூரண நிச்சயம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அப்ப உணர்வே உங்களை முழு தைரியத்தோடு செயல்படுத்துகிறது. எது உங்களை முழு தைரியத்தோடு செயல்படுத்துகிறது? சொல்லுங்க சார். ஆமென். உணர்வுகள் ரொம்ப முக்கியமானது. நீதிமான்ங்கிற அறிவை விட்டு தாண்டி. அப்ப இந்த உணர்வு என்பது வெளிப்பாடுகள், ரகசியங்களுடைய ரியாக்ஷன்ஸ். புரியுதா உங்களுக்கு? நீ கேட்ட செய்தியோட ரியாக்ஷன் தான் உணர்வு. ஆமென் சொல்லுவோம். இந்த உணர்வு எப்போ பெருகும்னா, அறிவு பெருக இந்த உணர்வு பெருகும். என்னைக்கோ ஒரு செய்தியை கேட்டு நான் நீதிமான் நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் நீதிமான் என்று சொல்லப்படுகிற நூற்றுக்கணக்கான ரெவலேஷன்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது நீங்கள் வந்து பாவி என்கிற மனநிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். உங்களை பாவினே ஒருத்தர் உட்காந்து பார்த்துக்கிட்டு பாருங்க, அந்த பார்வையின் கொடுமையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். இப்போ வந்து எல்லா பிசாசின் தாக்குதலுக்கும் தகர்த்தெறிஞ்சு நீங்கள் அப்படி நிற்பீங்க. நீங்கள் இங்கே தான் அந்த உணர்வின் பூரண நிச்சயம் வந்த உடனே நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான். இந்த இடத்துக்கு வரும்போது வெறும் அறிவில் நீங்கள் வர முடியாது, உணர்வில் வர வேண்டும். உணர்விலே வர வேண்டும். அதுக்கு தான் பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது, ஆண்டவரே உங்கள் வெளிப்பாடுகள், உங்கள் வார்த்தைகள் என்னை உணர்வுள்ளவனா என்ன செய்யட்டும். நான் சொல்கிறேன், உணர்வுள்ளவனாக்கும். உடைய வசனத்தினால் என்னை உணர்வுள்ளவனாக்கும். இன்றைக்கு அறிவுள்ளவனாகுவதற்கு உலகம் தேடுகிறது. உணர்வுள்ளவனாக்க வேண்டும். வசனம் உங்களை உணர்வுள்ளவனாக்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் ஜனங்களை உணர்வுள்ளவர்களாக்குகிறார்கள். நஃபா என்பது வார்த்தையில் தான் நபி என்கிற வார்த்தை வருகிறது. நபி என்றால் தீர்க்கதரிசி என்ற அர்த்தம். காசா, மாசா, நஃபா என்கிற ஹீப்ரு பதங்கள் பொங்கி வழிதல், உணர்ச்சி சம்பந்தப்பட்டது. தீர்க்கதரிசிகளை தேவன் உணர்ச்சிகள் மூலமாக பேச வைக்கிறார். ஆகியால் தான் தீர்க்கதரிசிகள் அழுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் சிரிக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் சில நேரம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். இது எல்லாம் கடுமையானது என்றால் வந்து ஹர்ட் பண்ணுற வார்த்தைகள் இல்லை, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிற வார்த்தைகள். உங்களுக்குள்ள வைராக்கியத்தை எழுப்புகிறார்கள். உணர்ச்சிகளை மாற்றக்கூடிய ஒரு பவர் தீர்க்கதரிசிகளுக்கு இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் உணர்வுகள் மாறினால்தான் நீங்கள் அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யப்பட முடியும், அனுபவிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நீதிமான் என்கிற அறிவல்ல, நீதிமான் என்கிற உணர்வு. எல்லாம் சொல்லுங்க, என்கிற உணர்வு. ஆமேன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு பின்னாடி இருக்கிற வசனங்கள் நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். அது என்னன்னா, ஆதாம் இருந்த காலம் மனசாட்சியின் காலம் அல்ல. இட் இஸ் an age of innocence. அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு சரியான பதம், கலங்கமற்ற காலம், கபடற்ற கலங்கமற்ற காலம். இப்படி தான் மனுஷனை தேவன் படைச்சார். ஆமாம், நீதிமன்றிலேருந்து வரணும். ஜீவ விருட்சத்தை புசிச்சுட்டு நீ எங்கே வந்திருக்கணும், நன்மை தீமைக்கு வந்திருக்கணும். ஆனால் நன்மை தீமையை முடிச்சுட்டு நீ அங்கே போகும்போது எல்லாமே தப்பாகி போயிடும். சிம்பிளாக சொல்கிறேன், ஓய்வு நாள் அன்னைக்கு வேலை செய்கிறது தப்பு. அதனால தான் 30 வருஷம் வியாதியாக இருந்த ஒருத்தனை எந்திரிச்சு வீட்டுக்கு போப்பான்னு சொன்னப்ப அவன் தப்பு சார்னா, ஆனால் இவர் சொல்ற ரைட்டு சார்ன்றார். ஒரே விஷயம், இவர் ரைட்டுன்றாரு, அவன் தப்புன்றான். ஏன்னா இவன் வர்றது நன்மை தீமை விருட்சத்தின் வழியா ஜீவனை பார்க்குறான். ஆனால் அவர் ஜீவன்ல இருந்து நன்மை தீமை அறியத்தக்கிற பார்க்குறாரு. சனிக்கிழமை சரி நல்லதா தப்பா அப்படின்னு இடத்துல நிற்கிது. இவர் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டு வராரு, இது ரைட்டுன்றாரு. அப்ப ஜீவ விருட்சத்தின் வழியாக நீங்கள் வந்தீர்கள் என்றால் இந்த நன்மை தீமை என்கிற ஜட்ஜ்மெண்டே உங்களுக்குள்ள இருக்காது. அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அந்த வாழ்க்கையே வேற, அந்த வாழ்க்கையே வேற. அங்க லிபர்ட்டி, அங்க இது ரைட் இது தப்புனே கிடையாது. அதுதான் ஜீவ விருட்சத்தின் வழியாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆனா ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டான் பாருங்க, அங்கதான் செத்தான். எல்லாமே அவனுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் ஆகி போச்சு. ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பெரிய டோர் ஓப்பன் ஆகி, ஐயோ இது வந்து என்ன ஆகி போச்சு, ஆழத்தில் இருந்த இருளை என்ன செஞ்சு விட்டான், ரிலீஸ் பண்ணிட்டான். மைடி ரிலீஸ் ஆகல, இல்லை பழைய பேய் படத்தில் இந்த டப்பாவை திறந்து விட்டு பிசாசை வெளியே விட்ட மாதிரி வெளியே விட்டான். அடுத்தவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த சூழ்நிலையில் மனசாட்சி வேலை பார்க்க ஆரம்பித்தது. அடுத்த கட்டம் மனசாட்சியின் காலம் ஆரம்பமாகிறது. இப்போ மனுஷனை ஏசுனார் பிதா கட்டிப்பிடிக்க வந்தாலும் இல்லையா நான் பாவியா. ஆனால் ஜீவ விருட்சத்திலிருந்து பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கு. உங்க பையன் உங்க பிள்ளை வந்து என்ன தப்பு பண்ணாலும் கண்ணுக்குட்டி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. யார் யார் சிரிக்கிறா டக்குன்னு கண்டுபிடிப்பா. நீங்களாம் படம் பார்த்துருக்கேன். அப்படிதான். ஏன்னா நீங்க ஜீவன் வழியா உங்க பிள்ளையோட தப்பை பார்க்குறீங்க. ஆனால் வேற ஆள் பார்க்கும்போது அவன் வந்து சட்டத்தின் வழியாக பார்க்கிறான். அப்போ தேவன் வந்து அவன் அணைக்க வரும்போது இவன் பயந்து ஓடுறான். ஏன்னா உங்களால் என்ன மன்னிக்க முடியுது, என்னால் என்ன மன்னிக்க முடியாது. மனசாட்சி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பிசாசுக்கு ஒரே சிரிப்பு. இனி நீங்களே நினைச்சாலும் இவன் கிட்ட வர முடியாது. என்ன நீங்கள் மன்னிப்பீங்க, அவன் மன்னிக்க மாட்டான். தேவன் விடுற மாதிரி இல்லை. ஏண்டா படைக்க என் வீட்டில் வேலை பார்த்த உனக்கு எவ்வளோ அறிவுனா உன்னை வேலைக்கு வச்சிருந்தேன் எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னாரு. இப்போ என்னடா சொல்ல வர, இல்லை சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார், நான் செஞ்ச தப்புக்கு அடி வாங்கிதான் சார் ஆகணும்.
அடி தான் வாங்கணும், நான் வாங்குறேன். நல்ல கையை தட்டி ஆமென். சிலுவைக்கு இயேசு வந்ததன் காரணம் இவன் மனசாட்சி பாவத்திலிருந்து, இந்த மனசாட்சியில் இருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவனை டெலிவர் பண்றதுக்காக சிலுவைக்கு வந்துதான் அவனை அரவணைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் இன்னும் ஜீவ விருட்சத்தின் வழியாக அவனை பார்க்கிறாரு. ஆனா இவன் என்ன சொல்றான், இல்ல சார் என் மனசாட்சி தப்புன்னு பண்ணா அடி விழுகணும் தான் சார் எனக்குள்ள வந்துருச்சு சார்ன்றான். அடி தான் விழுகணும். அப்போ மனசாட்சியில் அடி வாங்கணும், மனசாட்சி சரியாயிருமா? நிச்சயம் ஆயிரும் சார், நான் வாங்குறேன் அடி உனக்காக. அந்த அடியை அவர் வாங்கினார். வீட்டு பாடம் பண்ணாத பயந்து பயந்து உட்காந்துருக்கிறான். ஆனால் அடி வாங்கணும்னு உனக்கு என்ன வந்துடுது? தைரியம் வந்துடுது. ஏன்னா நான் செஞ்ச தப்புக்கு அடி வாங்கிட்டேன். அந்த தைரியம் அவனுக்குள்ள வருது. ஏன்னா இப்போ மனசாட்சியின்படி அவனுக்கு ஒரு தைரியம் வருது. பாவியா இருந்தாலும் அவன் மனசாட்சி எப்போ தைரியமாகுது? தண்டனை வாங்கிட்டோம்ல. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, நீ வந்து ஜீவ விருட்ச ரூட்டில் தான் அவனை வரணும்னு பார்த்தேன், முடியல. நீ நேராக வந்து டெல்லியிலேருந்து நீ மதுரை இது சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து நீ மதுரைக்கு வருவேன்னு நினச்சி சென்னை ஏர்போர்ட்டில் உன்னை மீட் பண்ணலான்னு பார்த்தேன். நீ நேராக கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து மதுரை ரூட்டுக்கு வருவார், வழி இல்லை, நான் கோயம்புத்தூர் ரூட்டுக்கு வரேன்றார். கையை தட்டுக்க, புரிஞ்சாலு. மனிதன் மனசாட்சின்னு ஒரு இடத்துக்குள்ள வந்தனால சிலுவையின் ஒன்று தேவன் அங்கே வைக்கிறாரு. ஏனென்றால் சிலுவையினாலே உன் மனசாட்சியை பூரணப்படுத்த முடியும் என்பதினாலே. உன் மனசாட்சி என்ன தண்டனைலாம் நான் வாங்கணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் அவர் சுமந்தார். அந்த அடியை வாங்கின பிறகு இவன் மனசாட்சி என்ன செய்து, என் பாவத்திற்கு தக்க கிரயம் கொடுக்கப்பட்டாயிற்று. இதைத்தான் சொல்றார் எபிரேயர்ல. மனசாட்சி, அவருடைய ரத்தம் மனசாட்சியை என்ன செய்கிறது? பூரணப்படுத்துகிறது. எபிரேயர் 9:9. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். பாத்தீங்களா? அந்த மனசாட்சியை சரி பண்றதுக்கு தான் இப்ப நீதிமான்ங்கிற மனசாட்சியை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீதிமான் அறிவிலிருந்து நீதிமான உணர்வுக்குள்ள நீங்க வரணும். அந்த உணர்வுக்குள்ள வரணும். உங்க மனசாட்சி நீங்க நீதிமான உங்களை அங்கீகரிக்கணும். அந்த மனசாட்சி உங்க நீதிமான அங்கீகரிக்கணும்னா அந்த மனசாட்சிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிற என்பதை புரிய வைக்க வேண்டும். அந்த மனசாட்சி புரிஞ்சுக்கிடுச்சுன்னா நீ என்ன ஆயிருவீங்க? அந்த உணர்வு வந்துடும். ஆமென் சொல்லுங்க. 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீதிமான் என்கிற வேலை முடிக்கப்பட்டது. அப்புறம் அதை குறித்த அறிவு 2000 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வருது. இன்னைக்கு தான் அந்த சத்தியத்தை கேட்கிறேன். அந்த அறிவு வந்த உடனே எனக்குள்ள என்ன வந்துருது? உணர்வு வந்துருது. உணர்வு வந்த உடனே விசுவாசம் வந்துருது. ஆமென் சொல்லுவோம். அப்ப இந்த மனசாட்சியை சரி பண்றதுக்காக ஆட்டடிக்கிறாங்க, மாட்டடிக்கிறாங்க. அந்த ரத்தம் அவனை என்ன செய்யல? பூரணப்படுத்தல. 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். இந்த ரத்தம் என்னுடைய மனசாட்சியை பூரணப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் ரூட்டுக்கு வந்தனால அவர் என்ன செய்கிறாரு? கோயம்புத்தூர் ரூட்டில் வந்து உங்களை பார்க்குறாரு. அடி வாங்கணும், நீல வாங்கிடுவோம். இங்கே தான் பிசாசு மிரண்டுட்டான். இவனை இந்த அளவுக்கு தேவன் நேசிக்கிறாரா? அதாவது என்ன சொல்ல வந்து இவன் வந்து ஒரு லோயர் வேர்ஷன் ஆகிட்டான். ஹையர் வேர்ஷனை புரிஞ்சுக்க முடியல. ஆனால் தேவன் இவனுக்காண்டி அவரும் லோயர் வேர்ஷனுக்கு வந்து சிலுவை என்கிற ஒரு விஷயத்தை மனசாட்சியை சரி பண்ணுறக்கா டிசைன் பண்ணார். நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு, உங்களை கட்டி அணைப்பதற்கு அவருக்கு சிலுவை தேவை இல்லை. இல்லை சார், பைபிள் சொல்லுதார், எங்கள் பாவங்கள் உமக்கும் எங்களுக்கு நடுவாக இருக்கிறது. அந்த பாவம் தான் எங்களுக்கு முகத்தை மறைக்குது. ஆமாம், பாவம் தான் உனக்கு எனக்கு நடுவா நிற்குது. உனக்கு எனக்கு நடுவா நிற்குது. அது ஒன்றை பார்க்க முடியாத மாதிரி ஓ முகத்தை எனக்கு மறைக்கல, என்ன பார்க்க முடியாத மாதிரி என் முகத்தை உனக்கு மறைக்குது. கை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. நீ பாவம் செய்த போது கூட ஓ முகம் அவருக்கு மறைக்கப்படவே இல்லை. கையை தட்டு. ஆனா அந்த பாவம் என்ன செய்யுது? அவர் முகத்தை எனக்கு மறைக்குது. அது எப்படி சார்? எனக்கு மறைக்குது, அவருக்கு மறைக்கல. ஆமா, உனக்கு மறைக்க அவருக்கு மறைக்காது. கார் கண்ணாடி ஏற்றி விட்டு இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்கல்ல, ஆமாம், ஒரு சில டக்குன்னு சீப் எடுத்துருவாங்க இந்த மாதிரி காரை பார்த்தோன்னே.
இப்படி நான் ஒரு தடவை ஒரு காரை பார்த்து சீவிட்டு இருக்கிறேன்ல, டக்குன்னு கண்ணாடியை ஜல்லுன்னு இறங்கின உள்ளே வந்து அம்மான்னு அது இங்கன்னு. அப்போ நான் தலை சீவும்போது உள்ளே இருக்க அம்மா எனக்கு தெரியல, ஆனால் உள்ளே இருக்க அம்மாவுக்கு நான் நிற்கிறேன் தெரியுது. அவ்வளோதான். இப்படித்தான் நீ பாவம் செஞ்சப்ப அவர் மூஞ்சி உனக்கு மறைஞ்சிருச்சு, ஆனால் அவருக்கு மட்டும் ஓ மூஞ்சி மறையவே மறையாது. மூஞ்சி மறைக்கிறேன்னா வெறும் முகத்தை மறைக்கிற லிட்ரல் மீனிங் கிடையாது. உன் மேலே இருக்கிற அன்பு அவருக்கு குறையவே இல்லை. உன் மனசாட்சி அதை மாத்துச்சு. அதை மாற்றணுன்றதுக்காக, உன் மனசாட்சியை பூரணப்படுத்துவதற்காக தன்னை சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி தேவையே இல்லாத ஒரு வேலையை தேவையின் அடிப்படையில் அவர் செய்து முடித்தார். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். சிலுவை தேவையில்லைன்றாரு. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்துடணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னீங்கன்னா இடையில கத்தியை போட்டுருவாங்க. தேவையில்லாத வேலையை செய்தார், தேவையின் அடிப்படையில் செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேவையே இல்லாத வேலையை தேவையின் அடிப்படையில் செய்து முடித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த அறிவு, அவர் இரத்தத்தினால் என் பாவங்கள் கழுவப்பட்டது, நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். இது தேவையான வேலையா தேவையில்லாத வேலையா? விட்றியா? கம் டு த ரூட் த்ரூ கிராஸ். நான் தேவன்ட்ட என்ன செய்யலாம்? வரும்போது நான் அங்கீகரிக்கப்படுகிறேன். இது என்னதான் கட்டிப்பிடிக்க அவர் வந்தாலும் உங்கள் சப்கான்சியஸில் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், நீங்கள் பாவி பாவின்னு. ஆனால் ரத்தம் என்ன செய்யுது? சப்கான்சியஸு, கான்சியஸு, ஈகோ, சூப்பர் ஈகோ, உள்மனது, ஆழ்மனது அத்தனையும் கழுவி உங்களை, அந்த பவர் அந்த ரத்தத்துக்கு இருக்கு, அது செஞ்சிடும் இயேசு நாமத்தில். கர்த்தர் நீங்க சொன்னார் என்கிட்ட, இந்த ரத்தம் இந்த வார்த்தையிலே இருக்குன்னாரு. இந்த ரத்தம், ஆமா, ஏன்னா வார்த்தையில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுது, ரத்தத்திலே உயிர் இருக்கு. இப்ப ரெண்டுலையுமே இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் இருக்குன்னா அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ரத்தம் இருக்கு. அப்ப வார்த்தையில் என்ன இருந்திருக்கணும்? அப்ப கை தட்டுங்க, ரத்தம் இருந்திருக்கணும். அப்போ ஒவ்வொரு முறையும் வெளிப்பாட்டை நீங்க வாங்க 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 வாங்க, you are cleansified with the blood of Jesus Christ. அப்ப இந்த மனசாட்சி இயேசுவின் இரத்தத்தினால் பூரணப்படுத்தப்படுவதனால் நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்கு வந்துடும். இந்த உணர்வுல நீங்க இருந்தீங்கன்னா இந்த உலகத்தை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அவ்வளவுதான் மேட்ரு. இந்த மனசாட்சி நீங்க தள்ளி விட்டீங்கன்னா ஃபெய்த் என்ன ஆயிரும்? டேமேஜ் ஆயிரும். ஏன்னா டேமேஜ் ஆயிரும். ஆகவே ஃபெய்த் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா இந்த ஃபீலிங்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆவியானவர் உங்களுக்கு தருவாராக. ஆமே. நல் மனசாட்சி அப்படின்னா நான் நீதிமான் என்கிற உணர்வு. ஆமே, நான் நீதிமான் என்கிற உணர்வு. எல்லாம் சொல்ல, நீதிமான் என்கிற அறிவல்ல, அதையும் தாண்டி நீதிமான் என்கிற உணர்வு. நீதிமான் என்கிற அறிவல்ல, அதையும் தாண்டி நீதிமான் என்கிற உணர்வு. இந்த உணர்வு வந்த உடனே என்ன? நல்மனசாட்சி உங்களுக்கு வந்துருது. நல்மனசாட்சி வந்த உடனே ஃபெய்த் தாறுமாற எந்திரிச்சு நிற்கிது. அதான் சொன்னேன், தொடக்கத்தில் சொன்னேன், அதங்கே முடிக்கிறேன். அத்தனை தேவ மனுஷர்களை கூர்ந்து கவனிக்கும் போது, அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது, அக்கினியை கொண்டு வந்தவர்களும் சரி, அது பழைய ஏற்பாட்டில் இருந்த எலியாவாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருந்த ஒருத்தராக இருந்தாலும் சரி, அற்புதங்களை செய்வதும் சரி, அவர்களை கூர்ந்து கவனித்த போது அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருந்தது. அந்த தைரியம் என்னவென்றால், தாங்கள் நீதிமான் என்கிற உணர்விலே அவர்கள் செயல்படுகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் மறைவதாக. They are moving with the consciousness of righteousness. இப்படி நீங்க நடந்தீங்கன்னா நீங்க ஸ்டேஜில் மட்டும் இல்லை, எங்கேயுமே you will be ever ready, ever ready. 1 தீமோத்தேயு 3:9 வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 3:9. சீக்கிரம். விசுவாசத்தின் ரகசியத்தை எல்லாம் சொல்லுங்க. Come on, say விசுவாசத்தின் ரகசியம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தின் ரகசியம். அவங்களால எப்படி சரவல் நடக்க முடியுது? இவன் இந்த ஊழியர் எப்படி சரவல் செய்யறாரு? There is a secret behind their faith. That faith is, the secret is the good conscience in Jesus name. கையத்தட்டே. ஆமென். நீ நீதிமான், இயேசு உனக்கு என்ன செஞ்சான்னு சொல்லும்போது அவனுக்கு நல் மனசாட்சி வருது. நல் மனசாட்சி வந்த உடனே அவன் குடும்பத்தில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை எதிர்த்து தவிடுபடி ஆக்கக்கூடிய விசுவாசம் அவனுக்கு வளர்கிறது. அதான் சார் அல்டிமேட் கோல். ஆமென், ஆமென், ஆமென். வாசிங்க. விசுவாசத்தின் ரகசியமானது, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். கையை தட்டுங்க சார். Where is the secret is lying behind.
எங்க இந்த ரகசியம் பதிஞ்சிருக்கு? விசுவாசத்தின் ரகசியம். வேர் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஃபெய்த் இஸ் லையிங் பிஹைண்ட். சுத்த மனசாட்சி. நீதிமான் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்? 50 பேருக்குள்ள விசுவாசம் தாறுமாற எந்திரிக்கிறதுக்கு. அப்ப தேவன் எதற்கு நம்ம அழைத்திருக்கிறார்? உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விசுவாசம் உனக்குள் வர வேண்டும் என்றால் உனக்குள்ள சுத்தமான சாட்சி தேவை. அந்த சுத்தமான சாட்சி என்பதுதான் நீதிமான் என்கிற உணர்வு, நீதிமான் என்கிற தைரியம். அது எப்பொழுது வரும் என்றால் 2000 வருஷங்களுக்கு முன்பாக உனக்காக எனக்காக சிலுவையில இயேசு செய்து முடித்ததை சொல்லும் போது உன் மனக்கண்கள் பிரகாசமாகி உன்னுடைய மனசாட்சி சுத்தமான சாட்சியாய் மாறுகிறது. இதுதான் விசுவாசத்தின் ரகசியம். ஆவியானவர் இடத்தில் சொன்ன விஷயம் நான் பயன்படுத்த போகிறேன். ஒன்றை புரிந்து கொள், நீ நீதிமான் என்கிற உணர்வை மாத்திரம் எதை சொன்னாலும். இது வெறும் மாம்ச பலத்தெல்லாம் செய்ய முடியாது. ஆவியானவர் வேலை பார்க்கறது தான். இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, இதுதான். இது உங்களை எப்படி பார்க்கறோன்னே தவிடுபடி ஆகிறோம். நல்ல வார்த்தைகள் கிடைக்க மாட்டேங்குது. ஒட்டச்சு பாம்பு போட்டு மலையை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிறோம். ஓகே, இன்னும் ஒரே வசனத்தை வாசிமா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18, 19 நான் முடிச்சுறேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இது ஒரு நல்ல போராட்டம். எது? உங்களை மனசாட்சி கெட்டவன் சொல்லும், நீங்க இயேசுவின் ரத்தத்துல நீதிமான் சொல்லணும். திரும்ப அது உங்களை அநீதிமான் சொல்லும், நீங்க நீதிமான் சொல்லணும். இது ஒரு போராட்டம். இந்த போராட்டம் நல்ல போராட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லதானே இருக்கு. உங்க மனசு நல்லவன் சொல்லி நீங்க உங்கள்கிட்ட சொல்லி நீங்க கெட்டவன் சொன்னா கெட்ட போராட்டம். எல்லாரும் ஒன்ன கெட்டவன்றாங்க, நீ என்ன சொல்ற? நல்லவன்ற. நல்ல போராட்டம்.